சரவணன் சார் என்னன்னா ஒட்டுமொத்தமாக வட தமிழகம் இப்பதான் நம்ம வந்து எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு இருக்கோம். இன்னும் ஃபுல்லாலாம் எதுவும் வரலை. அது முடியறதுக்குள்ள அடுத்ததான் இந்த பக்கம் சவுத்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிக்கிட்டு இருக்கு. ஏதோ கடலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. இத்தனைக்கும் காரணம் யாருன்னு சார் நினைக்கிறீங்க? மக்கள் யாருன்னு சார் நினைப்பாங்க? நிச்சயம் ஆளுங்கட்சி தான் பொறுப்பாகணும் சார். இன்றைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ். வடக்குல சென்னையில வடகிழக்கு பருவமழையில ஒரு பெரிய பாதிப்பை இப்பதான் பாக்குறோம். அங்க 4 மாவட்டத்துல கடுமையான ஒரு பாதிப்பை பார்த்திருக்கிறோம். அதுல இருக்க ஒரு படிப்பினை எடுத்தனாலும் ஏன்னா 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி இந்த புயல் எச்சரிக்கையை கொடுத்தாச்சு. வெதர்மேன் பாலச்சந்திரன் சார் கொடுத்துட்டாரு. அப்ப இந்த அரசாங்கம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேணும்ல. கரையோரம் இருக்கிற மக்களை வந்து கொண்டு போய் அப்பயே மண்டபங்கள் இது பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு உணவுக்கு ரெடி பண்ணிருக்கணும். கழிப்பிடங்கள் வசதி எல்லாமே ரெடி பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கணும். வடக்குக்கு நீங்க சவுத்துக்கு எடுத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. வடக்குல பாத்தீங்கன்னா நிறைய இடம் ஆக்கிரமிப்பு. அதனால ஏரிகள்ல போல வீடை கட்டியிருந்தாங்க. அங்க தண்ணி வந்தது. சென்னையில பிரச்சனை. 4000 கோடிக்கு இங்க 100% வேலைகளை முடிச்சிட்டோம், வடிகால் அவசியம் சொல்லி சொன்னாங்க. கடைசி 51% இப்ப வந்துட்டாங்க. அந்த மாதிரி அங்க அவங்க பண்ணிருந்து அந்த முறைகேடுகள்னால அங்க வந்து மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து 200 வருஷம் கழிச்சு இவ்வளவு ஒரு பெரிய இயற்கை பேரிடர் 135% வருதுன்றாங்க. இதெல்லாம் நம்ம யாரும் வந்து மறக்கல. பட் நம்ம அரசாங்கம் ஒழுங்காக செயல்பட்டு இருந்து இந்த ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சென்னையில் நடந்து போச்சு. அப்ப இனி சவுத்துல பிரச்சனை வரப்போகுது. சவுத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் தான் பிரதானமான ஒரு தொழில். நார்த்துக்கு சவுத்து பெரிய டிஃபரன்ஸ். அப்ப இவங்க ஆரம்பத்திலேயே இதுக்கான ஒரு நடவடிக்கை இந்த ஆளும் அரசு எடுத்திருந்தா சரியா இருக்கும். நீங்க சிம்பிளா பாருங்க, அத்தனை அமைச்சர் சேலத்துல போயிருக்காங்க சார். இங்க சென்னையில எவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம் பாதிப்பு. இவங்க வந்து இளைஞரணி மாடல் நடத்துறதுக்காக 58 கிலோமீட்டருக்கு டியூப்லைட் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள். நம்மளே பாக்குறோம். ஒரு அமைச்சர் சொன்னாரு, கூட்டணி கட்சிக்காரர் சொன்னாரு, இல்ல இல்ல எல்லா அமைச்சர்களையும் டெப்ளாய் பண்ணியாச்சு அப்படின்னாரு. எனக்கு இப்பதான் புரியுது டெப்ளாய் எங்க பண்ணிருக்காங்க. வெள்ளம் வந்து அங்க பண்ணல போல, நீங்க சொன்ன மாதிரி சேலத்துக்கு தான் டெப்ளாய் பண்ணிட்டாங்க போல. சேலம் மாநாடு பண்ணிருக்காங்க. ஓ, இப்பதான் புரியுது சார் எனக்கு. அக்யூசேஷன் யாரையும் அக்யூஸ் பண்ணாம இப்ப யாரையும் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கனகராஜன் சொல்றாரு. இது முதல்வர் என்ன சொன்னாரு? முதல்வர் என்ன சொன்னாரு? வானிலை மையத்தை குறை சொன்னார். அவங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரியா எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படி சொல்லலைன்னு சொன்னாரு. அதை வந்து அவங்க சொல்ல முடியாது. வெதர் வரப்போகுது, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. எத்தனை சென்டிமீட்டர் ஒரு தோராயமத்தை சொல்ல, ஒரு ரேஞ்சு தான் சொல்ல முடியும். அவங்க இங்க 90 சென்டிமீட்டர் வந்துடும், இங்க 135% உங்களுக்கு திருநெல்வேலிக்குள்ள வந்துடும். அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. அரசாங்கம் வெளிப்பாக அத்தனை அமைச்சரை அனுப்ப வேண்டியதான. விளையாட்டுத்துறை அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சரையும் இப்ப அங்க நார்த்த முடிச்சாச்சு. இப்ப மனு எடப்பாடி அவருடைய ஆணைக்கு நாங்க பாத்தீங்கன்னா மருத்துவ மெடிக்கல் கேம்ப்ஸ் அவர் சொன்னார் 500 வீட்டுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் போடுங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்றாரு. அதிமுக அரசு அவர் எடப்பாடி காலத்துல நிறைய புயலை சந்திச்ச ஒரு அரசாங்கம் சார். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். 2011 பாத்தீங்கன்னா தானே புயல், 12 நீலம் புயல், 13 மடி புயல், 16 வர்தா புயல், அப்படி அடுத்து ஒக்கி கஜா வரிசையா புயல். இத்தனை கையாண்ட அந்த பேரிடர் துறை இருக்கு. அந்த நேரத்துல அமைச்சர் ஆர் உதயகுமார் அவர்கள் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இல்ல பம்பரமா சுற்றி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மதுரையில பாத்தீங்கன்னா நாங்க மதுரையில இப்ப சேஃபா இருக்கேன் சார். மழை இருக்கு, பாதிக்கிற அளவுக்கு இல்ல. மழையே வந்தா கூட வைகை ஆட்டது 2 கரையிலையும் அழகா கரையை கட்டி இருக்கிறாங்க. அமைச்சர் செல்லூர் ராஜு அவருடைய ஏற்பாடுகள்ல இங்க மாண்புமிகு எடப்பாடி அவர்களோட ஆணைப்படி பாத்தீங்கன்னா சப் டேம் எல்லாம் கட்டி ரொம்ப மதுரை பாதுகாப்பா இருக்கு. நான் உட்காந்து பாதுகாப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன நெட்வொர்க் சரியில்லைன்னா உடனே ஆரம்பத்துல சேர முடியல. அது ஒண்ணுதான் பிரச்சனைங்க. சென்னை மாநகராட்சி பாத்தீங்கன்னா நாங்க குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கிறோம், இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லி மக்களுக்கு அனுப்பணும். 1 கோடி கணக்கு எழுதி இருக்கிறாங்க. அது நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? அது ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு இப்ப. ஆமா சார், ஆமா. சென்னை மாநகராட்சி லிஸ்ட் போட்டு காசு கேட்கறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க, அனுப்பி இருக்கிறாங்க. இதுவே கடந்த ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில தமிழ்நாடு அரசாங்கம் சரி உலக வங்கி உதவியோட 2850 கோடிக்கு இந்த வடிகால்கள்லாம் அந்த நேரமே அவங்க பண்ணி முடிச்சிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு 3000 லட்சம் ஏரிகள் எல்லாம் குறைஞ்சு ஒரு 40 ஏரிகள் தான் பிரச்சனைன்ற அளவுக்கு குறைச்சு கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப கடந்த ஆட்சியில குடியமராமத்து திட்டம் எவ்வளவு அருமையான ஒரு திட்டம் பாருங்க. இந்த திமுக அரசுக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல எடப்பாடி என்னெல்லாம் செஞ்சு வச்சாரோ அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சேர்த்து திமுக பாலமா கட்டி வச்சாங்க எடப்பாடி ஆட்சியில. இவங்க வந்து இப்ப சிம்பிளா பாலத்தை திறக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வடிகால் இதுல 4000 கோடி சாங்ஷன் ஆனது ஏடிஎம்கே பீரியட். பட் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து அந்த ப்ராப்பரா செய்யாம
சென்னையில இந்த வழிகள் அமைக்காதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். சென்னை வந்து கடல் மட்டத்தை விட ஒரு 2 மீட்டர் உயரம். பட் இங்க பரவாயில்ல, சவுத் ஓரளவுக்கு கொஞ்சம் உயரத்துல இருக்குது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தொழில் நகரமா இது இல்ல, தலைநகரம் இல்லாதனால இந்த பகுதிகள் இதுதான் சார். இப்ப என்னன்னா இங்க தொழில் நகரம் தொழில்லாம் போயிருச்சு. அங்க என்னன்னா விவசாய பூமி எல்லாமே வெச்ச பயிரெல்லாம் அழுகி போச்சு. அடுத்தது தை மாசம் அறுவடை பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னும் அங்க வந்து சவுத்துல வந்து மானாவாரி பயிர் தான் ரொம்ப ஜாஸ்தி. அது எல்லாமே போயிருச்சுன்னா யாரு இதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி நிவாரணம் கொடுப்போம்? எப்படி அவங்க கூட நம்ம நிக்கிறோம்னாவது அரசு சொல்லுமா முதல்ல? கடுமையான பயிர் சேதம் இங்க பாத்தீங்கன்னா, இங்க உயிர் இழப்பு இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் சவுத்துல. இப்ப அது கால்நடை இப்ப இறப்புகளும் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் என்ன செய்யறாங்க, ஈஸியா ஒரு 6000 ரூபாய் அறிவிச்சு விட்டுட்டு அந்த 6000 ரூபாய் காமிச்சிட்டு லேடிஸ் அவங்க சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கான தொலைக்காட்சியில வச்சு மக்கள்கிட்ட காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அவ்வளவு கொதிச்சு போயிருக்காங்க சார். நாங்க சென்னையில வரைக்கும் ஒரு 15-16 கேம்ப் இப்ப நானே இப்ப எடப்பாடியாரோட ஆணைப்படி எங்க மருத்துவமனை அதிமுக போய் இப்ப நடத்தி இருக்கிறோம். நாங்க மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலயும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பார்க்க முடியல. அப்படியே வரக்கூடிய 1-2 பேரை மக்கள் வந்து ரொம்ப கோபமா பேசி திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த அரசு மேல கொடுத்த பொய் வாக்குறுதினால நம்பி இந்த மக்கள் அப்பாவி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டோமே இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க சார், கடும் கோபத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார், சொல்லுங்க. வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். கண்டிப்பா அது எப்படி பிரதிபலிக்க போகுது, எந்த அளவுக்கு ஏற்கனவே வட தமிழகம் முழுக்க பயங்கரமான அதிருப்தி, இப்ப தென் தமிழகம் முழுக்கவும் திமுக மேல பயங்கர அதிருப்தி, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற தொடர்பாக கூட ரொம்ப விரிவாகவே நம்ம பேசலாம். அதற்கு என்னன்னா சம்பந்தமே இல்லை, நீங்க மத்திய அரசை திட்டுங்க, திட்டாம போங்க, அவங்ககிட்ட காசு கேளுங்க, கேட்காம போங்க, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு தேவை சொந்த பந்தங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க, அவங்களோட உயிரை காப்பாத்துங்கன்னு கேட்குறோம். ஆனால் அதுக்கு கூட இந்த அரசு பதில் சொல்லலைன்னா என்ன நடக்கும் சார்? இது அப்பட்டமா தெரிஞ்சதுதான் சார். அவங்க திமுக வந்து பணத்தை மட்டும் நம்பிட்டு மக்களை போய் சந்திக்கவே இல்லை. இப்ப கலைசார் தெளிவா சொன்னாங்க, இந்த இடத்துல சீன்ல இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு இருக்க இடத்துல தேசிய பேரிடர் இல்ல, மாநில பேரிடராலும் அங்க இல்ல, ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள் மினிஸ்டர் யாரும் அங்க இல்ல, மக்களை தத்தளிக்க விட்டுருக்கிறாங்க. அவங்க வெள்ளம் வடிஞ்ச உடனே மக்கள் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, பேசுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 6000 ரூபாய் ஏதாச்சும் நம்ம நிவாரணம் அறிவிச்சு அவங்க வாயை அடைக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் திமுக அரசாங்கம் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது சார். அவங்க இளைஞரணி மாநாட்டை நடத்துறது ரொம்ப துரிதமா இருக்காங்க. அந்த 24ஆம் தேதி வெள்ளத்துக்கு பிறகும் கூட அந்த இளைஞரணி மாநாட்டை நடத்தியே தீரணும்னு இருக்காங்களா சார்? அவங்க அந்த அளவுக்கு கல்நெஞ்சு கொண்டவங்களுக்கு தெரியுது ஆளுங்கட்சியை பார்த்தா. அதனால இதுக்கு வந்து அப்படி அதெல்லாம் நடத்துனாங்கன்னா என்ன நடக்குங்கிறத 500 வீடுகளுக்கு ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும்.